ரீசெண்ட் டேஸில் ஐடி இண்டஸ்ட்ரியே ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக வந்தது வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸ் வந்து 12,000 பேரை லே ஆஃப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக இருந்துச்சு. அப்படின்னா ஸோ டிசிஎஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸ் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு ஈக்குவலான ஒரு கம்பெனி அப்படிங்கிற ஒரு க்ரெடிபிலிட்டி அவங்க வந்து ஏர்ன் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் அந்த க்ரெடிபிலிட்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 12,000 அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பரு. ஸோ இது வந்து ஏன் நடக்குது? இது வந்து டிசிஎஸில் மட்டும் இல்லை, வேர்ல்டில் இருக்கக்கூடிய மேஜர் ஐடி கம்பெனிஸாக இருக்கட்டும், லைக் ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், கூகுள், இது மாதிரி எல்லா கம்பெனிக்குமே இந்த லே ஆஃப் நடந்துச்சு, இன்னமும் நடந்துட்டும் வந்து இருக்குது. ஸோ இதுக்கான ரீசன் என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ, உண்மையாகவே சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி டெட் ஆக போதா, இல்லை ஏஐ வந்து உண்மையாகவே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரீப்ளேஸ் பண்ணுதா, அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான ஆன்சரை வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். தென் என்ன மாதிரியான ஸ்கில்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா இந்த ஏஐ உடைய ரேஸ்லேருந்து உங்களால் வந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறதும் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். அப்போது உண்மையாக என்ன தான் நடக்குது? லே ஆஃப்க்கு உண்மையாகவே ஏஐ மட்டும்தான் வந்து ரீசனாக இருக்கா? ஏஐ வந்து எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுதா, அது மட்டும்தான் ரீசனாக இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ, அது மட்டும் ஒரு மேஜர் ரீசன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா குளோபலி நிறைய இடத்துல எக்கனாமிக் ரிலேட்டட் இஷ்யூஸும் நிறைய போயிட்டு இருக்கிறதால அதுவுமே வந்து நிறைய கம்பெனிஸோடைய ஃபண்ட்ஸை அஃபெக்ட் பண்ணி அதுவுமே ஒரு மேஜர் ரீசனாக வந்து இருக்குது. இன்னொன்று, இந்த லே ஆஃப் அப்படிங்கிறது ஏஐ வந்ததால் மட்டும் வந்து நடக்கலை. ஏஐக்கு முன்னாடியும் இந்த லே ஆஃப்ஸ் அப்படிங்கிறது நிறைய வேறு சுச்சுவேஷன் நடந்து தான் இருக்குது. அதுக்கான ரீசனும் வேரியஸ் ஃபேக்டர்ஸும் வந்து கான்ட்ரிபியூட்டும் வந்து பண்ணியிருக்கு. பட் இன்றைக்கி வந்து ஏஐ அப்படிங்கிறது கம்பெனிஸ்க்கு லே ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு மேஜர் ரீசனாகவும் இருக்குது. அதுக்கு பேக்ரவுண்ட்லேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது உண்மையாகவே யாருக்கும் 100% வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் ஸ்டில் லே ஆஃப் நடக்குது, ஏஐயோடைய இம்பேக்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால ஏஐ வந்து ஒரு பாசிபிள் ரீசனாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. இப்போது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஃப்ரெஷராக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இவங்க இந்த ஏஐ இம்பேக்ட்லேருந்து தப்பிச்சு ஒரு சேஃபான ஐடி ரோல்குள்ளே வந்து போகிறது எப்படி, அதுக்கான என்ன மேஜர் ஸ்கில்ஸை அவங்க வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறப்போ, முக்கியமாக ஸோ இப்போவுமே ஏஐ வந்து என்னெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்து போனோம் அப்படின்னா, ஏஐயால் எதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ, ஸோ ஏஐ எதெல்லாம் வந்து குட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ, ஒரு கோடை வந்து ரீட் பண்ணுறதுல ஏஐ வந்து குட்டாக இருக்குது, ஒரு கோடை டீபக் பண்ணுறதுல ஏஐ வந்து ரொம்ப குட்டாக இருக்குது, ஒரு கோடை கொடுத்துட்டு இதில் என்ன பிரச்சனை இருக்குது டீபக் பண்ணி எனக்கு ஒரு அனலைசிஸ் கூட அப்படின்னா அதுலேயும் வந்து அது வந்து குட்டாக இருக்குது. ஸோ ஏஐ இன்றைக்குமே வந்து ரொம்ப குட்டாக இருக்குது. எதுலன்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங்கில் ரொம்ப குட்டாக இருக்குது. அது வந்து கோடாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், அது எனிதிங், நீங்கள் எதை கொடுத்தாலும் அதை வந்து படித்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை அது வந்து ரைட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குற அளவுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஏஐ வந்து இருக்குது. இப்போ இந்த ஏஐயால் எந்த ஜாப்ஸ் எல்லாம் வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ, மேஜர் ஜாப்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்க்குறப்போ, ஐடி இண்டஸ்ட்ரியில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து லெகசி ப்ராஜெக்ட்ஸாக வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்னா என்னென்னா, ஒரு ரொம்ப பழைய சிஸ்டம் ஒன்று இருக்கும், அதுக்கான ரெப்பிட்டேட்டிவ் கோடை ஒரு சர்வர்லேருந்து இன்னொரு சர்வருக்கு, ஸோ இது மாதிரி மாற்றி ரெப்பிட்டேட்டிவ் கோடை தான் வந்து நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது மாதிரி இந்த ரெப்பிட்டேட்டிவ் கோடை வச்சு தான் நிறைய ஃப்ரெஷர்ஸ்க்கு ட்ரைனிங்குமே வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ரெப்பிட்டேட்டிவ் கோடிங் டாஸ்க் எல்லாத்தையும் ஏஐ வந்து ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ், வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் யூனிட் டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது ஐடியில். அப்படின்னா என்னென்னா, இப்போ புதுசாக ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் இல்லை புதுசாக ஒரு ஃபீச்சரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த ஃபீச்சருக்கான கோடை எழுதுவாங்க. அந்த கோடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து தருதா இல்லையா அப்படிங்கிறதான் யூனிட் டெஸ்டிங்கில் வந்து பண்ணுவாங்க. அது போத் ஆட்டோமேஷன், மேனுவல் அப்படின்னு 2 விஷயம் இருக்கும். ஸோ இதை வந்து டெஸ்டர்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான யூனிட் டெஸ்டிங் ஜாப்ஸ் எல்லாமே ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஹையாகவே வந்து இருக்குது. தென் முக்கியமாக டீபக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த சப்போர்ட் ரோல்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் வந்து டீபக்கிங்கை பேஸ் பண்ணி தான் அவங்க ரோலே வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து அவங்க ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக வந்து இருப்பாங்க. அப்போ இந்த டீபக்கிங் ரோல், அதாவது ஒரு கோடை கொடுத்து, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஏஐ கிட்ட ஒரு செட் ஆஃப் கோடை கொடுத்து இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு சொல்லு அப்படின்னா, அதால் ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லும். என்னெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பெட்டரான சஜஷனுமே ஏஐ வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லுது. ஸோ இந்த டீபக்கிங் ரிலேட்டட் ரோல்ஸ் எல்லாமே ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ இந்த 3 மேஜர் ரோல்ஸ் வந்து ஏஐயால் ரொம்ப ஈஸியாக வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டால் என்னால் இந்த ஏஐ இம்பேக்டை தாண்டி ரொம்ப செக்யூரான ஒரு ரோலில் வந்து என்னால் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ, முக்கியமாக வந்து ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிறது தான் இன்னுமே ஐடி இண்டஸ்ட்ரியோடைய ஒரு கோர் ஸ்கில்லாக வந்து இருந்துகிட்டே இருக்குது. அப்படின்னா என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் வந்து ஒருத்தவங்க நடத்துவாங்க, அவங்களுக்கு சில செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதை டெக் மூலிமா நம்ம வந்து சால்வ் பண்ணி கொடுக்கறது தான் ஐடி சர்வீஸ் கம்பெனிஸு. அப்படி அதை வச்சு தான் வந்து ரன் பண்ணுது. ஸோ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை வந்து நீங்கள்
ஸ்டில் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் கோடிங், டெக் ஸ்டாக் இதெல்லாம் தாண்டி ஒரு பிரச்சனை இருக்குது, அதை வந்து என்ன மாதிரியான டெக் வச்சு உன்னால் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஸ்கில் இருந்துச்சுன்னா இன்னுமே ஐடி ரோலில் உங்களுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு சைடில் தான் இருக்கும். அது இம்பேக்ட் இல்லை, எனி கைண்ட் ஆஃப் இம்பேக்ட் வந்தாலுமே உங்களுடைய ஜாப் வந்து ரொம்ப செக்யூர்டாக தான் வந்துருக்கும். அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை நீங்கள் வந்து கற்றுக்கணும். இப்போ அதை நான் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்ரி சிங்கிள் டே நீங்கள் வந்து மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆப்டிடியூட் ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் பண்ணாவே மேக்ஸிமம் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து டெவலப் ஆகிடும். ஸோ ரெண்டாவது முக்கியமான ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஐ வந்து வந்துடுச்சு. ஸோ அதை நம்ம வந்து ஏஐ இல்லாமல் ஆக்க முடியுமா அப்படின்னா ஆக்க முடியாது. அப்போ ஏஐ நம்ம முடிஞ்ச அளவுக்கு எப்படியும் நம்ம வந்து ஏஐயோடைய ஹெல்ப்பை வந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அப்போ இங்கே வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னா என்னென்னா, ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் பர்சன் இருக்காங்க, அவங்களால ஏஐ வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயத்தை க்ரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் போத் எஸ் போத் நோ அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஒரு நார்மலான ஒரு பிஸ்னஸ் நீட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிசைன் பண்ணுற மாதிரியான வேலை இருக்குது. ஸோ ஏஐ கிட்ட போய்ட்டு எனக்கு இது மாதிரி டிசைன் பண்ணி கொடுன்னா அது ஈஸியாக வந்து டிசைன் பண்ணி கொடுத்துரும். பட் அதே ஏஐ கிட்ட போயிட்டு எனக்கு வந்து நீ வந்து ஒரு பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்கிங் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த பேங்க்கோடைய ஓனரோ அவங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸோ போய்ட்டு ஒரு ஏஐ கிட்ட போய்ட்டு எங்கள் பேங்க்குக்கு நீ வந்து ஒரு டிரான்சாக்ஷன் சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணி கொடு அப்படின்னா ஏஐ அதுக்கான பில்ட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி ஏஐக்கு இருக்குது. பட் ஸ்டில் அவங்களுக்கு தேவையான எக்ஸாக்ட் டிரான்சாக்ஷன் சிஸ்டமை ஏஐ பில்ட் பண்ணி கொடுக்க முடியும்னா அதுக்குமே வந்து ஏஐயோடைய கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் அந்த பிஸ்னஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸால் அவங்களுக்கு தேவையான எக்ஸாக்டான விஷயத்தை ஏஐ கூட கம்யூனிகேட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்களுக்கு டெக் பற்றின ஐடியா இருக்காது, டெக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஐடியா இருக்காது. ஸோ அங்கே தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரான உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ரிலேட்டடான கோர்ஸ் படிச்சுட்ருக்க உங்களுக்கு டெக் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு டிரான்சாக்ஷன் சிஸ்டம் எப்படி பில்ட் பண்ணுறது, ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிற இந்த நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் இதை வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஸோ இந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் ஏஐ கிட்ட ரொம்ப எஃபிஷியண்ட்டாக கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கு தேவையான அவுட்புட்டை உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் சிஸ்டமை பில்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே கூட அதோடைய பேக்ரவுண்ட் அண்ட் டெக் ஸ்டாக் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ் இருக்கிறதால உங்களால் ரொம்ப ஈஸியாக ஏஐ கிட்ட கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கு தேவையான அவுட்புட்டை வந்து எடுத்துட முடியும். இதை தான் நம்ம வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஏஐ கிட்ட எனக்கு தேவையான ஒரு அவுட்புட்டை பெட்டர் வேல கம்யூனிகேட் பண்ணி அந்த அவுட்புட்டை வாங்குறது தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது. ஆனால் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் மட்டும் தனியாக கற்றுக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு பேக்ரவுண்டில் உங்களுக்கு டெக்கோடைய நாலேஜ் வந்து வேணும். ஒரு சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற நாலேஜும் ஒரு சிஸ்டம் எப்படி பில்ட் பண்ணுது அப்படிங்கிற நாலேஜும் இருந்தால் மட்டும்தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஏஐயோடைய இம்பாக்டில் உங்களுடைய ரோல் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். இதை தாண்டி ஹை வேல்யூ ஏரியாஸ் அப்படின்னு வந்து சிலது வந்து இருக்குது. அப்படின்னா என்னென்னா, என்ன வந்தாலும் என்ன போனாலும் மேஜரான ஐடி இண்டஸ்ட்ரி எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ முக்கியமாக டெவாப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆப்ரேஷன், ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி அதை ஸ்மூத்தாக ரன் பண்ணுறது, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறது தான் வந்து டெவாப்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். தென் டெவலப்மெண்ட் செக்யூரிட்டி ஆப்ரேஷன், அதே சேம் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் செக்யூராக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக ரன் ஆகிறது தான் டெவலப்மெண்ட் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்து ரொம்ப ஹை வேல்யூ ஏரியாஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அது மாதிரி க்ளவுட் கம்ப்யூட்டிங் ரொம்ப ஹை வேல்யூ ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு முக்காவாசி சிஸ்டம் வந்து கிளவுட் பேஸ் பண்ணி தான் வந்து ரன் ஆகுது. எனி கம்பெனியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு கிளவுடை யூஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் நீங்கள் வந்து அதை வந்து நம்ம வந்து ஒரு ஹை வேல்யூ ஏரியா அப்படின்னு சொல்லலாம். தென் ஏஐ அண்ட் எம்எல் வந்து ரொம்ப ஹை வேல்யூ ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஃப்ரெஷர் ஆர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு கான்செப்டை ஃபோக்கஸ் பண்ணி அதில் நீங்கள் ஸ்பெஷலைஸாக ஆகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஐடி ரோல் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்விட்ச் பண்ண போகிறீங்க, இல்லை வேறு ஒரு கம்பெனியில் ஜாப் தேடுறீங்க அப்படின்னாலுமே கூட இந்த ஹை வேல்யூ ஏரியாவில் ஏதாவது ஒரு ஏரியாவில் நீங்கள் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து உங்களுடைய ரோல் ரொம்ப சேஃபாகவும் தென் பேக்கேஜ் நீங்கள் அதிகமாக வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஹையாக இருக்குது. இதெல்லாம் நான் வந்து கற்றுக்கிறது ஓகே. இதை தாண்டி ஒரு ஃப்ரெஷராக இருக்கும் போது ஒரு ஃப்ரெஷராக எப்படி என்னால் இது எல்லாத்தையும் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஸ்டில் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு ஃப்ரெஷர்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸில் அந்த ஃப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஈவன் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஹை வேல்யூ ஏரியாஸ்க்குமே எல்லா கம்பெனிஸ்லையுமே ட்ரைனிங்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃப்ரெஷராக இருந்து நீங்கள் வந்து போகிறப்ப நான் என்ன கற்றுக்கிறது அப்படின்னு பார்க்குறப்போ ஸ்டில்
ஃபண்டமெண்டல்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு ஐடி கம்பெனி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் அப்படின்னா என்னென்னா அகைன் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம், சிஸ்டம் டிசைனிங், தென் எனி ஒன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு உங்களால் உருப்படியாக ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸை பில்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு திறமை ஆர் நாலேஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதான் ஒரு ஐடி கம்பெனி இன்னுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இது எல்லாமே அடிஷ்னல் ஃபேக்டராக தான் ஒரு ஃப்ரெஷர்ஸ் கிட்ட ஸ்டில் வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருந்தால் ரொம்ப ஆடட் பெனிஃபிட்டு, இன்னும் நாங்கள் பெட்டராக ட்ரெயின் பண்ணிப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் ஐடி கம்பெனிஸுமே வந்து இருக்குது. பட் ஏஐ இம்பேக்ட் அதிகமாக இருக்கிறதால நீங்கள் இப்போவே வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து கற்றுக்கிறது ரொம்ப பெட்டர். ஏஐ ரிலேட்டட், ஏஐ வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஏஐக்கு பேக்ரவுண்டில் என்னெல்லாம் இருக்குது, எதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டால் உங்களுடைய சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஜாப் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரோல் வந்து பெட்டராகவே இருக்கும். ஸோ ஏஐ வந்து 100% சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது. பட் ஸ்டில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் இருக்கிற ஸ்பெசிஃபிக் ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க்காக இருக்கட்டும், டீபக்கிங்கு, தென் டெஸ்டிங்கு, ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. ஸ்டில் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலை, பட் ஆனால் வாய்ப்புகள் லைக் ஃப்யூச்சரில் அப்கமிங் இயர்ஸில் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே தான் வந்து இருக்குது. நிறைய டாஸ்க்கு ஏஐயால் நம்மளை விட பெட்டராகவும் நம்மளால் ஈஸியாகவும் வந்து பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஏஐனால் உண்மையாகவே சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்கு ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய டெக் ரிலேட்டட் வீடியோ நம்ம வந்து ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக் ரிலேட்டட் வீடியோ நம்ம வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர், பை.